அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்தில் வல்லவனாக முடியும்னு? நாளுக்கு நாள் விசுவாசத்தில் பெருகி விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தையே பார்த்துக்கிட்டு அந்த வார்த்தையை வாயில வச்சு பேசிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தா முழு நிச்சயமாக நம்புகிற அந்த உறுதி நிச்சயம் உள்ளத்தில் வந்துடும். கர்த்தரை துதிக்கிற துதி வாயில வந்துடும். அப்புறம் குறைகளை பேசுகிறான். அப்புறம் பாருங்க எப்படி இருந்தேன் எப்படி மாறிட்டான்னு. முதல்ல எனக்கு பிள்ளை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, வேலைக்காரன் அள்ளிட்டு போகிறான்னு எல்லாத்தையும் எப்படி தான் பேசிட்டு இருந்தான். இப்போ என்ன சொல்கிறான்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாழ்க்கையை மாறிடுச்சு அவனுக்கு. இன்னும் கிடைக்கல பிள்ளை, ஆனால் விசுவாசத்தில் வல்லவனானான். இது என்னது? நான் என்னுடைய டெஸ்டினி இதுதான், நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்ங்கிற நிச்சயம் அவனுக்குள்ள உண்டாயிடுச்சு. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ஆகையால்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ வேதத்தில் ரொம்ப கவனிக்கணும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் எதனால? இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை பார்த்து மற்ற காரியங்களை எண்ணாமல் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசித்து நம்ப ஏதுமில்லாத இருந்த நம்பிக்கையா இருந்து இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல. எல்லாரும் சொல்லுவோம் அவனுக்காக மாத்திரம் அல்ல. இங்கேதான் நமக்கே விஷயம் இருக்கு. அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, இது இவனுக்கு மட்டும் நடக்கும்னு சொல்லல வேதத்தில். சிலர் சொல்றாங்க அது ஆபிரகாமுக்கு நடக்கையா, பழைய ஏற்பாட்டை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஆபிரகாம் காலத்தில் நடந்தது அப்படிங்கிறாங்க. அது அவனுக்கு மாத்திரம் அல்ல. அப்புறம் என்ன சொல்லி இருக்கிறது? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது? நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்றவர்களாக பயந்து கொண்டு சஞ்சலத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு பாரத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எப்படி நடக்க போகிறது காரியம்? உங்களுக்கு எப்படி காரியம் மாறப்போகுது? உங்க சூழ்நிலை எப்படி மாறப்போகிறது? நான் சொல்லுகிறேன் இப்படியே தான் நமக்கு நடக்கும்ன்றது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நான் என்ன பண்ண வேணும்? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகள் குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு போய் தேடி பார்க்க வேண்டும். பிள்ளை இல்லைன்னா இங்க போய் தேடி பார்க்கணும் வேதத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொல்லி. வாழ்க்கையில பற்றாக்குறையிலும் இல்லாமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இங்க போய் நோக்கி பார்க்க வேணும். எங்க என்ன சொல்லி இருக்குது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தரிசனம் உண்டாக வேணும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது குறித்த ஒரு தரிசனம். இந்த பொருளாதாரத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தரிசனம் உள்ளத்துல உண்டாக வேணும். அது உண்டாதுன்னா ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம். விசுவாசம் ஆரம்பித்து விட்டது. ஆனா உள்ள அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முதல்ல அப்படிலாம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து அதையே உள்ளத்துல வச்சு அதையே வாயில பேசும்போது முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் வெற்றி மேல வெற்றியை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். வாசல்கள் திறக்கப்படுவதை காண்பீர்கள். சூழ்நிலையில மாறுவதை காண்பீர்கள். ஏனென்றால் இப்போ விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. விசுவாசம் மலைகளையெல்லாம் தூக்கி எரிய ஆரம்பிக்கும். நடுவில் நிற்கிற எல்லா தடைகளையும் தூக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் நடக்க போகிறது. இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டம். அப்போ ஒரு காரியம் பாருங்க, நமக்காக சொன்னா உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்யலாம்? உங்களுக்கு வசனத்தை தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு உள்ள விசுவாசம் வர வேண்டும். உங்களுக்குள்ள நான் உங்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் வசனத்தை நான் போதிக்க முடியும். வசனத்தின் சத்தியங்களை எடுத்து சொல்ல முடியும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த காரியங்களை குறித்து தெளிவை உண்டாக்குகிறார். அப்போது அதனால தான் பாருங்க, ஒரு மனுஷனை பார்க்க கூடாது, மனுஷனை நாடக்கூடாது, மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது. இது யாருக்கும் வேலை செய்யும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன ஒரு நாள் நீங்க பார்த்து ஒரு வார்த்தையோட பேசுறது இல்லைன்னா கூட உங்களுக்கு இது வேலை செய்யும். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள செல்ல வேணும். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வேலை செய்யும்.
நான் உங்களுக்கு ஏதாவது உங்கள் சூழ்நிலையெல்லாம் நான் இன்னைக்கு மாற்றிட முடியும்னா நானே வந்து மாற்றிட்டு போயிடுவேன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா. ப்ளம்பர் மாதிரி, எலக்ட்ரிஷியன் மாதிரி இந்த கடன் வந்து எல்லாம் எது மாற்றி சொல்லு டக்கு புக்குன்னு தூக்கி இதை தூக்கி அங்கே எரிஞ்சு இதை தூக்கி இங்கே வச்சு கடன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடுவேன். பிரச்சனையே இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணா செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் இங்கே ஆலயத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், இப்படித்தான் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? எப்படி உங்கள் சூழ்நிலை மாறுகிறது என்பதை நான் எடுத்து காட்ட முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்க முடியும். அவ்வளோதான். அப்போ அதை யோசித்து பாருங்க, இது எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த காலை வேளையில் இங்கே வர்றதுன்றது எனக்கு வந்து இது ரொம்ப இதை விட ஒரு முக்கியமான வேலை கிடையாது. இதை விட ஒரு மேன்மையான ஒரு காரியம் கிடையாது. இதற்கென்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே சொல்ல போகிற காரியங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்போ ரொம்ப முக்கியமாயிடுது. ஒவ்வொரு ஆராதனையும் அப்போ முக்கியமாயிடுது. ஏன்னா ஒவ்வொன்றும் இங்க புறப்பட்டு செல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அதுபடிதான் உங்களுடைய எதிர்காலம் உருவாகும். நான் பிரசங்கித்ததுனால உருவாகாது. நான் பிரசங்கிக்கிறதுனால இப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க கேட்டதுனால நீங்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசத்தினால சூழ்நிலைகள் மாற முடியும். இருக்கீங்களா? சில சொல்றாங்க, நானும் அங்கதான் போய் உட்கார்ந்துட்டு வந்தேன், என்ன ஆச்சு எனக்கு? உட்கார்ந்துட்டு வந்தா ஏதாவது ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா? நான் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு போனதுக்கு. உட்கார்ந்துட்டு போனா ஏதாவது ஆகும்னு சொல்லல. நான் வேதத்திலேயும் எங்கேயும் சொல்லல. உள்ளத்திலேயும் வாயிலேயும் எண்ணத்திலேயும் என்ன உருவாகிறது, அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதை பொறுத்து தான் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில மாற முடியாத பெரிய மலை ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாற முடியாதுன்ற ஒரு காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில வந்திருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையில வந்திருக்கலாம், ஏராளமா. மாற முடியாதுங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது. நாம் மாற வேண்டும். முதல்ல என்னுடைய எண்ணங்கள் மாற வேணும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் மாற வேண்டும். வாயில நான் பேசுகிற காரியங்கள் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய தரிசனம் மாற வேண்டும். என்னுடைய நோக்கங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் மாற வேணும். இது மாறிச்சுன்னா எல்லாமே மாறிவிடும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னால் இருக்கு பாருங்க. இப்படியே தோல்வியில் கிடக்க வேண்டியதில்லை. நாம் இப்படியே உழந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சகதியில் இப்படியே கடந்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கைங்க, என்ன பண்ணுறது, ஆண்டவன் தலையில் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி. தலையிலாம் எழுதலை, இங்கே எழுதியிருக்காரு. அப்போ இன்னிலிருந்து என்ன பண்ணணும்? தரிசனம் உள்ளே வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தரிசனம் வந்திருக்குன்றீங்க உள்ள? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, அதற்குரிய வசனங்களை கண்டுபிடிங்க. வார்த்தை என்ன சொல்லுது, வாக்கு தத்தங்கள் என்ன சொல்லுது, கண்டுபிடிங்க. கண்டுபிடித்து அதை அப்படியே அரவணைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் வையுங்கள். அதையே பேசுங்கள், அதையே எதிர்பாருங்கள், அதையே விசுவாசியுங்கள். முழு நிச்சயமாய் நம்புகிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அதையே விசுவாசித்து பேசுங்கள். அப்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அது உண்டாகணும். நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் பெற்றது போல தான் ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் பெறணும் பாருங்க. அது கொஞ்சம் நல்ல மனசில் வைக்கணும். ஆபிரகாம் எப்படி பெற்றானோ அது போல தான் ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் பெற வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, யாரையோ ஒருத்தரை பார்த்துட வேண்டியது, அவர் இப்படி பண்ணாராங்க, இப்படி ஆச்சாங்க, அதனால் நானும் இப்படி பண்ணி பார்க்குறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நானும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தேங்க, அப்புறம் தான் இவர் சொன்னார், அவர் இந்த கூட்டத்துக்கு போனாராம், அங்கே போயிட்டு வந்தோன்னா மருந்தெல்லாம் தூக்கி கடாசினாராம், ஜன்னல் வழியா தூக்கி எரிஞ்சு, இனிமே நான் மருந்து சாப்பிட்றதுல தூக்கி எறிஞ்சாராம். தூக்கி எறிஞ்ச உடனே அவரு நல்லா ஆயிட்டாராம். ஆகவே நானும் வந்து மருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன், அதனால தான் இப்போ இன்டென்சிவ் கேர்ல அவர் தூக்கி எறிஞ்சு நல்லா ஆனாரு, நீ ஏன் தூக்கி எறிஞ்சு நல்லா இல்லை? அப்போ என்ன விஷயம்னா, அவருக்குள்ள ஏதோ போயிருக்குது. அவருக்குள்ள ஒரு தரிசனம் உண்டாகி, சுகத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு இது உண்டாகி, அவருக்கு முழு நிச்சயமா நம்புற ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்டேஜஸை சொல்லல. அதுக்கு தான் இங்க பிரசங்கியார் அவசியம். ஒரு சபைக்கு போனையா வெறும் சாட்சியா சொல்லி முடிச்சிட்டாங்க. சாட்சி போதாது. சாட்சியில் என்ன சொல்லுவாங்க, நான் தூக்கி கடாசனாக்கும், கடாசனம் இது அப்படி போச்சு, சுகம் இப்படி வந்ததுன்றுவாங்க. சொல்றாங்க பாருங்க, ஆமா சுகம் கிடைச்சது உண்மைதான், ஆனால் என்ன ப்ராசஸ், எப்படி அது உண்டானது என்று சொல்றதே கிடையாது. நான் அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்கு தான் பிரசங்கியாருங்க இருக்காங்க சொல்றது. எப்படி சுகம் கிடைச்சது? உள்ளத்துல முதல்ல எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சது.
நான் இப்படியே கிடந்து இப்படியே நான் சாக வேண்டியதில்லை, இப்படியே நான் கெட்டு அழிய வேண்டியதில்லை, என்னுடைய சரீரத்துக்கு சுகம் உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாகிறது. உண்டாகும்போது சூழ்நிலையில் நம்ப ஏதுவில்லாதிருந்தும் நம்பக்கூடிய ஒரு அளவுக்கு ஆகி அப்படியே போக போக வாயில வார்த்தைகள், உள்ளத்தில் விசுவாசம், தலையில் எண்ணங்கள், சிந்தனைகள் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. இப்படியே போக போக முழு நிச்சயம் உண்டாகி அந்த முழு நிச்சயம் வந்த பிறகுதான் ஆக்ஷனுங்க உண்டாகிறது. இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப அவர் தூக்கி எறிஞ்சாரு, நம்ம தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. நம்ம எல்லாருக்காகவும் அது எழுதப்பட்டிருக்குன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். போய் இன்னைக்கு என்ன பண்ணணும்? இதை ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, அவர் எரிஞ்சிட்டாரு, நான் இப்போ எரியிற ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ நான் மெதுவாக இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இதை விசுவாசிக்க வேணும். வாயில வார்த்தைகளை பேச வேணும். ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் இருந்தாரியா, அவர் ஒரு கார் வச்சுருந்தாராம், சொன்னார் இந்த பிரசங்கியார். அவர் காரை தூக்கி இன்னொருத்தர் கொடுத்தாராம். அவர் கொடுத்தோன்னா அவருக்கு அதை விட 10 மடங்கு விலை மதிப்புள்ள ஒரு கார் கிடைச்சிதான். என்ன பாருங்க கர்த்தர் அற்புதம். நானும் வந்த வீட்டுக்கு சாவி எடுத்த நேராக கொண்டு போய் கடகடன் காரை கொடுத்தேன். இப்போ எப்படி வந்தீங்க பிரதர்னு கேட்டேன். பஸ்ஸில் தான் வந்தேன் பிரதர். நானும் காரை கொடுத்து பார்த்தேன் பிரதர். காரு கொடுத்தா இதை விட 10 மடங்கு பெரிய கார் கிடைக்கும்ன்றாங்க. அவர் சொன்னதை பார்த்தா இதை கொடுத்தோன்னா அடுத்த நாள் நமக்கு யாராவது வந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்து கொடுத்து 6 மாதம் ஆகுது, ஒன்றும் வரல. இன்னொரு கார் வாங்கலான்னு பார்த்தா அதை ஆரம்பிக்க கூட முடியல. இதெல்லாம் யார் செய்ய சொன்னது? இதனால தான் பாருங்க, இந்த விசுவாசத்தை பற்றி போதிச்சோன்னா சிலர்கள்லாம் வரும், என்ன போதிக்கிறார் அவர்? ஒரு வீடு கொடுத்தா 100 வீடு வரும்னு பைபிள் எழுதியிருக்கான், சாம் செல்லதுரை சொல்றார். ஆமா எழுதியிருக்கு. நானா சொன்னேன்? பைபிள் எழுதியிருக்கு. எழுதியிருக்காமா, கொடுக்கப்படும் எழுதியிருக்குது. நான் அதை விசுவாசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்னு நீங்க கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லல. நான் நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் இதை பார்க்க ஆரம்பிங்க. ஒன்னொன்னா அதை கவனிக்க ஆரம்பிங்க. முதல்ல நீங்க கொடுக்கிற அந்த தசகம், காணிக்கை, இந்த காரியங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பெருகுவதை நீங்கள் காணுங்கள். அப்படியே படிப்படியா கர்த்தர் எப்படி வேலை செய்யறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் என்ன, கார் என்ன, பிளேன் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆளாயிடுவீங்க. ஆனா யாரோ ஒரு ஆள் செஞ்சாருன்னு சொல்லி அவருக்கு வேலை செஞ்சனா எனக்கும் செய்யும். அது சொல்லி இருக்கு இல்லையா? சொல்லி இருக்கு. ஆனா அவருக்கு எப்படி வேலை செஞ்சதோ அப்படிதான் வேலை செய்யும். ஆபிரகாமுக்கு எப்படி வேலை செஞ்சது? அது ஒன்றும் ஓவர் நைட் வேலை செஞ்சிடல. ஆபிரகாமுக்கு அவனும் சந்தேகப்பட்டான், நகைத்தான், இதை எப்படி எப்படியோ எண்ணினான், புலம்புனான், எல்லாம் பண்ணான். ஆனா அவனுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் நாளுக்கு நாள் உண்டாகி முழு நிச்சயமா நம்புகிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. அப்புறம் தான் அது அவனுக்கு நடக்க ஆரம்பித்தது. அப்படியே தான் உங்களுக்கு நடக்குமே ஒழிய, நீங்க ஒண்ணு சில சொல்றாங்க இல்லையா, லீப் ஆஃப் ஃபெய்த்னு, விசுவாசத்தில் அப்படியே குதிச்சிடுறது. விசுவாசம்னா அப்படியே இருட்டில் கண்மூடித்தனமா ஏதாவது குதிச்சிடுறது, அதுதான் விசுவாசம் நினைக்கிறேன். கிடையாது. விசுவாசம்னு சொன்னா அப்படி கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரியா, என்ன பண்ணீங்க? வேலையை விட்டேயா. ஊழியத்துக்கு அழைச்சாரு சொல்லி இன்னைக்கு வேலையை விட சொன்னாரா? அவனை இல்ல, அவர் வேலையை விட்டாரமையா, அப்படிதான் விட்டாருன்னு அவர் சொன்னாரியா, அதனால நானும் அப்படிதான் விட்டேயா. சரி, நாளைக்கு எப்படி சாப்பாடு? நாளைக்கு எப்படி சாப்பாடுனா பதிலே கிடையாது. பதிலா சொல்ல தெரியணும். என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறான்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதான் இப்பதான் யோசிக்கிறேன்றாரு. இதை முன்னாடியே யோசித்து முதல்ல ஒரு விசுவாசியா இருந்து எப்படி உங்களுடைய குறைகள் எல்லாம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு பார்த்துட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வந்தா பெட்டரா இருக்கும். தடார்னு ஒரு குதிக்கிறது அப்படியே. கர்த்தர், நான் என் ரிசிக்னேஷன் லெட்டரை இங்க பார்த்த உடனே கர்த்தர் அங்க உண்டாக்கிறாரியா? அப்படி கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் கண்ணாடி போட்டிருந்தேயா, அவரு யாரோ ஒருத்தர் சொன்னார கண்ணாடியை தூக்கி எறிஞ்சேன்னு. ஆகவே நானும் கண்ணாடியை தூக்கி, அதான் விசுவாசையா. விசுவாசம் கண்ணாடியை தூக்கி எறிறதுக்கு முட்டாள்தனம் போதும், விசுவாசம் தேவையில்லை. விசுவாசம் வந்து இப்படி வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? நாம நம்முடைய சூழ்நிலையில கிடக்கிறோம், அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்புறதுக்கு ஏதுவா ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டு. அப்படிதான் ஆரம்பிக்குது.
கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் சொல்றாரு வாக்குத்தத்தத்தை. அப்படிதான் ஆரம்பிக்குது. நம்ப முடியாம இருக்குது. ஆனா கர்த்தர் ஒரு காட்சியை உண்டாக்குறார் நம்முடைய வாழ்க்கையை குறித்து. ஒரு தரிசனம் உண்டாகிறது. அதுக்கேற்ற வார்த்தைகளை நம்ம வாயில வைக்கிறோம். இப்படியே செல்ல 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 நாளடைவில் முழு நிச்சயமாக நம்பக்கூடியவர்களாக மாறுகிறோம். முழு நிச்சய நம்பிக்கை வந்தோன்னா அடுத்தது ஆக்ஷன் ஆரம்பிச்சிருது. அப்படி ஆரம்பித்தால் தான் அது சரியா வரும். இருக்கீங்களா? அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கால பார்த்துங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியே எனக்கு வேலை செய்யும், இது உங்களுக்கு வேலை செய்யும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனிதனுக்கும் இது வேலை செய்யும். இருக்கீங்களா?